தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலுக்கான பிரசாரம் இன்று மாலை முடிவடைகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களே பிரசாரத்துக்கான நேரம் இருக்கும் வேளையிலே அரசியல் கட்சித் தலைவர்கள் மிக மிக கடுமையாக உழைத்து பிரசாரம் செய்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இதிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அதேபோல எதிர்க்கட்சி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடங்குவார்கள். இவர்கள் இருவரும் இல்லாமல் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவரும் கூட கடுமையான பிரசாரம் மேற்கொண்டார். மூன்றாவது அணி என்று சொல்லப்படும் அளவிற்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகர் விஜய் அந்த அளவிற்கு அதிகமாக பிரசாரம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது விஷயமாக சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வீதம் 45 நாட்கள் முதல் 60 நாட்கள் கடுமையான பிரசாரம் செய்திருக்கிறார். மணி கணக்கிலே பார்த்தால் இது 500 - 600 மணி நேரம் ஆகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட இதே அளவிற்கு, அதாவது 500 - 600 மணி நேரம் பிரசாரம் செய்திருக்கிறார். அதே வேளையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மொத்தமே ஒரு 100-125 மணி நேரம் தான் பிரசாரம் செய்திருப்பார். அதாவது இந்த இரு பெரும் தலைவர்களை அவர்களோடு கம்பேர் செய்தால் நடிகர் விஜய் அவர்களே 1/4 அல்லது 1/5 பங்கு தான் பிரசாரம் மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்து பலர் எழுப்பிய கேள்விக்கு நடிகர் விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தது, தனக்கு வீட்டுக்கு வீடு இருக்கும் அவருடைய விசிறிகள் ஃபேன்ஸ் பிரசாரம் செய்வார்கள், தான் பிரசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் தமிழகத்திலே ஆளுமைகளுடைய அடிப்படையிலே மக்கள் இங்கே வாக்களிக்கும் நிலையிலே இப்படி கடுமையான உழைக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் 24/7 அதாவது எல்லா நேரமும் அரசியலை பற்றி சிந்தித்துக் கொடுக்கும் தலைவர்கள் ஒரு புறம் இருக்க, இப்படி ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி ஆட்சிக்கு வர முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே வேளையிலே பல கருத்து கணிப்பாளர்கள் நடிகர் விஜய் 18 - 25% வாக்குகள் வரை பெறுவார் என்று சொல்கிறார்கள். அப்படி பெரும் பட்சத்திலே நாம் பலமுறை சொல்வது போல நடிகர் விஜய் ஒரு பெரிய ஒரு சாதனையை புரிந்த ஒரு நபராக மாறுவார். ஆட்சிக்கு வருகிறாரோ இல்லையோ, யார் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக நடிகர் விஜய் இந்த தேர்தலில் வந்து விடுவார். அதாவது எல்லோரும் சொல்வது போல 18 - 25% வாக்குகளை பெற்றார். ஆனால் ஒருவேளை அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற முடியவில்லை என்று சொன்னால் 5 அல்லது 6% வாக்குகளை மட்டுமே பெற்றால் அநேகமாக நடிகர் விஜய் வெற்றி பெறுவது கூட கடினம் என்ற சூழ்நிலை மாறிவிடும். அவர் 2 சட்டசபை தொகுதிகளிலே போட்டியிடுகிறார். ஒன்று சென்னை பெரம்பூரிலும் இன்னொன்று திருச்சி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். இந்த 2 ஒன்று அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலை பிரசாரம் ஓய்வடையும் வேளையிலே நேற்று மாலை அல்லது இன்று காலை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான பிரசாரம் செய்து வருகிறார் சென்னையில் உள்ள சில பகுதியிலே. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சில இடங்களில் கடுமையான பிரசாரம் செய்து வருகிறார். அண்ணாமலை அவர்களும் இந்த இரு தலைவர்களுக்கு இணையாக கிட்டத்தட்ட 250 மணி நேரம் பிரசாரம் செய்திருக்கிறார் என்று தகவல்கள் இருக்கின்றன. கடுமையான பிரசாரம் செய்தும் தலைவர்களுக்கிடையே பார்ட் டைம் பிரசாரம் செய்யும் ஒரு விஜய் வெற்றி பெற முடியுமா பார்க்கலாம்.